மத்தேயு 25 கேள்வி பதில்கள் விளக்கத்துடன். உவமையில் விளக்குகளுடன் 10 கன்னிகைகள் என்ற உருவகத்தை இயேசு ஏன் பயன்படுத்துகிறார்? பதில்: கன்னிகைகள் கிறிஸ்துவுக்காக மணமகன் காத்திருக்கும் விசுவாசிகளைக் குறிக்கின்றனர். விளக்குகள் வெளிப்புறமாக விசுவாசத்தை வெளிப்படுத்துவதைக் குறிக்கின்றன, மேலும் எண்ணெய் உள் ஆன்மீக வாழ்க்கையை, பரிசுத்த ஆவி, கீழ்ப்படிதல், தயார்நிலை குறிக்கிறது. விளக்கம்: பாதிப்பேர் கூடுதல் எண்ணெயால் தயாரிக்கப்பட்டனர், பாதிப்பேர் கவனக்குறைவாக இருந்தனர். மதவாதிகளாகத் தோன்றும் அனைவரும் கிறிஸ்துவின் வருகைக்கு உண்மையிலேயே தயாராக இல்லை என்பதை இது காட்டுகிறது. முட்டாள் கன்னிகைகள் ஞானிகளிடமிருந்து எண்ணெய் கடன் வாங்க ஏன் அனுமதிக்கப்படவில்லை? பதில்: ஆன்மீக தயார்நிலையை மாற்ற முடியாது. விளக்கம்: இரட்சிப்பு மற்றும் ஆன்மீக ஒழுக்கம் தனிப்பட்டவை. ஒருவர் கடவுளுக்கு முன்பாக நிற்க மற்றொருவரின் நம்பிக்கை, பிரார்த்தனை அல்லது நீதியைச் சார்ந்து இருக்க முடியாது. வசனம் 10 இல் கதவு மூடப்பட்டது என்பதன் அர்த்தம் என்ன? பதில்: கிறிஸ்து திரும்பும்போது நியாயத்தீர்ப்பின் இறுதி நிலையை இது குறிக்கிறது. விளக்கம்: மரணம் அல்லது இரண்டாவது வருகைக்குப் பிறகு இரண்டாவது வாய்ப்பு இல்லை. தயாராக இருப்பதற்கான வாய்ப்பு இப்போது, பின்னர் அல்ல. நாளையோ நாழிகையோ நீங்கள் அறியாததால் விழித்திருங்கள் என்பதை இயேசு ஏன் வலியுறுத்துகிறார்? வசனம் 13. பதில்: விழிப்புணர்வையும் அன்றாட தயார்நிலையையும் வலியுறுத்த. விளக்கம்: ஆன்மீக சோம்பேறித்தனமும் தாமதமும் நித்திய இழப்பை ஏற்படுத்தும். விசுவாசிகள் கடைசி நேரத்தில் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் உண்மையாக வாழ வேண்டும். தாலந்துகளின் உவமையில் எஜமானர் ஏன் ஊழியர்களுக்கு வெவ்வேறு அளவுகளை 5, 2, 1 கொடுத்தார்? பதில்: கடவுள் ஒவ்வொரு நபரின் திறனுக்கும் ஏற்ப திறன்களையும் வாய்ப்புகளையும் தருகிறார். விளக்கம்: நீதி என்பது பரிசுகளில் சமத்துவத்தைப் பற்றியது அல்ல, ஆனால் ஒப்படைக்கப்பட்டதில் உண்மையுள்ளவராக இருப்பது. பொறுப்புக்கூறல் ஒப்பீட்டை அடிப்படையாகக் கொண்டது அல்ல, நிர்வாகத்தை அடிப்படையாகக் கொண்டது. ஒரு தாலந்தை வைத்திருந்த வேலைக்காரன் ஏன் இவ்வளவு கடுமையாக கண்டிக்கப்பட்டான்? வசனம் 24, 30. பதில்: பயம் மற்றும் சோம்பலால் அவன் தன் தாலந்தை புதைத்தான். விளக்கம்: கடவுள் கொடுத்த வரங்களை பயன்படுத்த தவறுவது துரோகமாக கருதப்படுகிறது. புறக்கணிப்பு என்பது வெளிப்படையான கலகத்தைப் போலவே பாவமானது. வசனம் 30 இல் அழுகை மற்றும் பற்களைக் கடிப்பது என்றால் என்ன? பதில்: இது ஆழ்ந்த வருத்தம், வேதனை மற்றும் கடவுளிடமிருந்து நரகம், நித்திய பிரிவைக் குறிக்கிறது. விளக்கம்: பொறுப்பை நிராகரிப்பதும் சேவை செய்ய மறுப்பதும் நித்திய இழப்புக்கு வழிவகுக்கிறது என்பதை இது காட்டுகிறது. தாலந்துகளின் உவமை எவ்வாறு கடவுளுடைய ராஜ்யத்தின் தன்மையை பிரதிபலிக்கிறது? பதில்: கடவுள் வளர்ச்சி, உற்பத்தித்திறன் மற்றும் உண்மையுள்ள நிர்வாகத்தை எதிர்பார்க்கிறார் என்பதை இது காட்டுகிறது. விளக்கம்: ராஜ்யம் செயலற்றது அல்ல, அது பொறுப்பு, ஆபத்து மற்றும் பரிசுகளை தீவிரமாக பயன்படுத்துவதைக் கோருகிறது. இறுதி நியாயத்தீர்ப்பில் ஒரு மேய்ப்பன் ஆடுகளை ஆடுகளிலிருந்து பிரிக்கும்போது இயேசு என் மக்களைப் பிரிக்கிறார். வசனம் 32, 33. பதில்: செம்மறி ஆடுகள் கீழ்ப்படியாதவர்களை அடையாளப்படுத்துகின்றன. விளக்கம்: வெளிப்புற ஒற்றுமை, அனைத்தும் மந்தையில் உள்ளன, உண்மையான நீதியை உத்தரவாதம் செய்யாது என்பதை பிரிப்பு எடுத்துக் காட்டுகிறது. நான் பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுத்தீர்கள் என்று இயேசு கூறும்போது நீதிமான்கள் ஏன் ஆச்சரியப்படுகிறார்கள்? வசனம் 37, 39. பதில்: ஏனென்றால் அவர்கள் தங்கள் அன்றாட கருணைச் செயல்கள் கிறிஸ்துவை நேரடியாகச் சேவிப்பதை உணரவில்லை. விளக்கம்: உண்மையான சேவை என்பது அங்கீகாரத்தைப் பற்றியது அல்ல, மாறாக மாற்றப்பட்ட இதயத்திலிருந்து வரும் இயற்கையான இரக்கத்தைப் பற்றியது. இயேசு ஏன் என்னுடைய சகோதர சகோதரிகளில் மிகச்சிறியவர்களுடன் தன்னை அடையாளப்படுத்துகிறார்? வசனம் 40. பதில்: ஏனெனில் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு சேவை செய்வது கிறிஸ்துவையே சேவிப்பதாகும். விளக்கம்: கிறிஸ்தவம் நடைமுறைக்குரியது, மக்கள் மீதான அன்பின் மூலம் கடவுள் மீதான அன்பு காட்டப்படுகிறது. ஆடுகள் வெளிப்படையான பாவங்களைச் செய்யாவிட்டாலும் ஏன் கண்டனம் செய்யப்படுகின்றன? வசனம் 41, 46. பதில்: இரக்கத்தையும் அன்பையும் காட்டத் தவறியதால். விளக்கம்: தவறவிட்ட பாவங்கள், செயல்படத் தவறியவை, கட்டளையிடப்பட்ட பாவங்களைப் போலவே கடுமையானவை. வசனம் 46 இல் உள்ள நித்திய தண்டனை மற்றும் நித்திய ஜீவன் எதைக் குறிக்கின்றன? பதில்: இரண்டும் நித்தியமானவை, தற்காலிகமானவை அல்ல. விளக்கம்: இந்த வாழ்க்கையில் தேர்வுகளின் தீவிரத்தை இது காட்டுகிறது, விதி நித்தியமானது. மத்தேயு 25 இன் 3 பிரிவுகளும் எவ்வாறு ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன? பதில்:
10 கன்னிகள் தயார் நிலை. திறமைகள் பொறுப்பு. செம்மறி ஆடுகள் வெள்ளாடுகள் இரக்கம். விளக்கம்: கிறிஸ்தவ வாழ்க்கை தயாராக இருப்பது, உண்மையுள்ளவர் மற்றும் அன்பானவர் என்பதைப் பற்றியது என்பதை அவை ஒன்றாகக் காட்டுகின்றன. இன்றைய விசுவாசிகளுக்கு மத்தேயு 25 இன் முக்கிய எச்சரிக்கை என்ன? பதில்: அந்த வெளிப்புற மதம் போதாது, ஒருவர் விழிப்புடன், பொறுப்புடன், இரக்கத்துடன் வாழ வேண்டும். விளக்கம்: இயேசு தாமதம், சோம்பல் மற்றும் சுயநலத்திற்கு எதிராக எச்சரிக்கிறார். விசுவாசம் செயலற்றதாக இருக்க வேண்டும், சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். மத்தேயு 25 நீவ் இன் சுருக்கம். மத்தேயு 25 என்பது ஒரு தீர்க்கதரிசன மற்றும் நடைமுறை அத்தியாயமாகும், அங்கு இயேசு இறுதி காலங்கள் மற்றும் இறுதி நியாயத்தீர்ப்பு பற்றி கற்பிக்கிறார். 10 கன்னிகைகளின் உவமை ஆன்மீக தயார்நிலை மற்றும் விழிப்புணர்வை வலியுறுத்துகிறது. தாலந்துகளின் உவமை கடவுள் கொடுத்த வளங்களையும் வாய்ப்புகளையும் உண்மையுடன் பயன்படுத்துவதை வலியுறுத்துகிறது. இறுதி நியாயத்தீர்ப்பு, செம்மறியாடுகள் மற்றும் வெள்ளாடுகள், உண்மையான சீஷத்துவம் மற்றவர்களிடம் இரக்கம் மற்றும் அன்பின் செயல்களில் காட்டப்படுகிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. முக்கிய செய்தி: விழிப்புடன் இருங்கள், உண்மையாக இருங்கள், இரக்கமுள்ளவர்களாக இருங்கள், ஏனென்றால் கிறிஸ்து நீதிபதியாக திரும்புவார், ஒவ்வொரு நபரும் கணக்கு கொடுப்பார்கள்.